வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது 12th லெவல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு ஆஸ்பிரண்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ வேக்கன்சி இருந்தது, என்ன எக்ஸாமோட ப்ராசஸ், சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதெல்லாம் டீட்டெயில் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமோட ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. 28/10/2025 இருந்து ஓப்பனிங்ல இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் வந்து 27/11/2025. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப ரொம்ப குருஷியலான பீரியட். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்புறம் பண்ணுவோம் நினைச்சிட்டு என்னன்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். 27/11/2025 என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலோட லாஸ்ட் டேட், அதுக்குள்ள அப்ளை பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து டேட் இருக்கா? ஸோ ஓகே, இது வந்து ஆன்லைன் அப்ளை பண்ற டேட்டு, லாஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க. எப்ப சார் எக்ஸாம் வரும்? டென்டேட்டிவா வந்து எதுவுமே சொல்லலையே, எப்ப சார் வந்து எக்ஸாம் வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வருஷம் தான், அதாவது 2026 மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இல்ல வந்து ஜூலை. ஸோ ஜூன் ஆர் ஜூலை இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வந்து வைப்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கிராஜுவேட் லெவல் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா இது வரும். ரயில்வேயோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலேவா தான் இருக்கும், சரிங்களா? ஒரு 6 months 7 months அப்புறம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதோட எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னன்னா ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 6-7 மாசம் இருக்கும். அந்த பீரியட்ல என்ன பண்ணணும்னா நீங்க ஃப்ரெஷரா வாரீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும். இது பேசிக்கா வந்து பார்த்துருக்கோம். இப்ப எக்ஸாம் ரிலேட்டடா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நான் கொடுத்துருவேன். இது வரைக்கும் 6000+ ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதர் ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஃபென்ஸ் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொடுத்துருவேன். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதோட அப்டேட் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா தெரியாது. ஸோ அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது வந்து அப்ளை பண்ண வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து இது ப்ராப்பரா இருக்கும். உங்களுக்கு கன்வின்ஸா என்ன கொடுத்துருன்னா என்ன அப்டேட் வந்தாலும் வந்து இடத்துல மென்ஷன் பண்ணிடுவேன். சரி, இப்போ வாங்க என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 12th லெவலோட இந்த வருஷத்தோட வேக்கன்சி பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 3058. இது ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல மொத்தமா போஸ்ட் பார்த்தா 4 போஸ்ட் தான் வந்து இருக்கும். இப்ப சென்னை ஜோன், நம்மளோட சென்னை ஜோன்ல எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தா டோட்டலா பார்த்தா 80 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் எதுக்கு இருக்குன்னா அக்கௌண்ட் கிளர்க்கம் டைபிஸ்ட் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 56 வந்து கிட்ட என்னன்னா வேக்கன்சி இருக்கு. இது சென்னையோட வந்து வேக்கன்சி. இப்ப இந்த இதுல இந்த என்டிபிசி 12th எந்த ஜோனுக்கு அதிகமான வேக்கன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தாக்கு தான், ஆர்ஆர்பி கொல்கத்தாக்கு தான் 499 என்ன இருக்குன்னா டோட்டல் வேக்கன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பைக்கு, ஆர்ஆர்பி மும்பை, அதுல எவ்வளவுன்னா 494 வந்து வேக்கன்சி இருக்கு. சார் இது எதுக்கு சார் வந்து சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா இப்ப என்டிபிசி பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு ஜோன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க சென்னை ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இல்ல ஹையஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்கா இந்த ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். இப்ப நீங்க கொல்கத்தா ஜோன்ல வந்து அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஜோனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தமிழ்நாட்டில் தான். என்னன்னா நம்ம எக்ஸாம் சென்டர் எங்க கொடுக்குறோமோ அங்கதான் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அப்ப நீங்க எங்க போகணும்னா கொல்கத்தாவோட ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து போகணும். இப்ப சென்னை மீன்ஸ் வந்துன்னா சென்னையில இருக்கிற எக்மோர் இருக்கும். ஸோ எக்மோர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர்பி சென்னையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அங்கதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்ப அந்த இடத்துக்கு போகணும், எந்த ஜோன் கொடுத்தமோ அந்த ஜோனுக்கு போகணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணி ஒன்ஸ் ஜாப் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகுனா அங்கதான் எந்த ஜோன்ல நம்ம வந்து என்ன கொடுத்தோமோ அந்த ஜோன்ல தான் வேலை இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து டிரான்ஸ்ஃபரும் தர மாட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா இப்பயே தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க முடிவு எடுக்கிறது எந்த ஜோன்ல அப்ளை பண்றது, நீங்க முடிவெடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். எது ஹையஸ்ட் வேகன்சி இருக்கிற ஜோனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லையா ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு டவுட்மே இருக்கும், ஸோ இது ஓகே சார், பட் இங்க வேகன்சி அதிகமா இருந்துச்சுன்னா அங்க கட் ஆஃப் கம்மியா இருக்குமா சார் அப்படின்னு கேக்குறீங்கன்னா
அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு வருஷம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப கொல்கத்தால அதிகமான வேக்கன்சி இருக்குன்னா நார்த் இந்தியால இருக்க நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அதிக பேர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதிக பேர் எழுதும்போது அவங்க கொஸ்டினோட லெவல் அவங்க எப்படி எழுதுறாங்க இதெல்லாம் பொறுத்தான் கட் ஆஃப் வரும் ரைட்டா. சில இதுல என்ன ஆகும்னா அதிகமா கூட வரலாம். ஏன் சொல்ல வரனா நம்மளால எதுவுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. உங்களோட இது வந்து நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ண அனலைஸ் பண்ணி சரி ஓகே நம்ம கொல்கத்தா கொடுக்கலாம், இல்ல நம்ம வந்து சென்னை ஜோனே கொடுக்கலாம். 80 வேகன்சி இருந்தாலும் சென்னைக்குள்ள தமிழ்நாட்டு பீப்புள் ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னன்னா காம்படிஷன் ஓரளவு வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி கூட இது இங்க கொடுக்கலாம். எய்தர்வே நீங்க அந்த ஃபாலோ பண்ணுங்க. பட் தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரி இப்ப வாங்க இந்த வருஷத்தோட வேக்கன்சி எவ்வளவு ஜோன் வைஸ் வேக்கன்சி என்ன அப்படின்னு வந்து நான் சொல்லணும். ப்ரீவியஸ் இயர் வந்து போலாம். அதாவது 2024 என்டிபிசி எக்ஸாம் 12th லெவல் நடந்துச்சு. அது 2025 தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வேக்கன்சி வந்து பாருங்க ஆர்ஆர்பி சென்னையில 194 என்னன்னா வேக்கன்சி இருந்துச்சு. அப்ப என்ன சொல்லலாம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது கம்மியான வேக்கன்சி தான். ஏன்னா 80 கிட்ட தான் இருக்கு, இங்க 194 வந்து இருக்கு ரைட்டா. அண்ட் ஆல்சோ இங்க வந்து வருங்க கட் ஆஃபையும் வந்து பாருங்களேன். கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு அதாவது என்னன்னா 2019 இப்ப ஏன் கட் ஆஃப் வந்து சொல்ல முடியும்னா இப்ப அதாவது 2024 என்டிபிசி எக்ஸாம் 2025 தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்பதான் கண்டக்ட் பண்ணி முடிஞ்சாங்க. அதுல என்டிபிசி வந்து 12th லெவல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த 12th லெவலோட வந்து சிபிடி 1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 மட்டும் முடிச்சிருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் என்ன விடல. ஸோ அதனால நம்ம கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் என்னன்னா 2019 கட் ஆஃப் வந்து நான் வச்சிருக்கேன். 2019 கட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். யுவர் கேட்டகரிக்கு 67, எஸ்சிக்கு வந்து 53, எஸ்டிக்கு வந்து 52, ஓபிசிக்கு 60, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அதாவது 2019 வந்து என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டையும் கிளப் பண்ணி தான் என்ன பண்ணினா எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அதனால மொத்த வேகன்சி 24,000 பிளஸ் வேகன்சி இருந்தது. இதுல நம்ம பார்த்தோம் பார்த்தா இந்த டிக்கெட் கிளர்க்கு அதே மாதிரி டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இதெல்லாம் என்னன்னா இப்ப தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா கிளப் பண்ணி தான் இருந்தது. இதை வச்சு இவ்வளவு வேகன்சி இருக்கனாலதான் என்னன்னா கட் ஆஃப் இவ்வளவு கிட்ட வருது. எதுக்கு வேணா இப்ப இந்த வருஷம் நான் என்டிபிசி வந்து நான் அப்ளை பண்ண போறேன் சார், டெடிகேட்டடா நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம்ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும், 70+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். இது ஞாபகத்துல வச்சுக்கேன். 70+ கிட்ட நம்ம வந்து ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் என்னன்னா அந்த காம்படிஷனுக்குள்ளே இருப்போம். அப்ப அதுக்கு கீழே வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அவுட் ஆஃப் வந்து காம்படிஷன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு வாங்க ஜாயின் பண்ணுங்க கிளாஸ் பாருங்க கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் என்னன்னா இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா கிடையாதுல. ஒரு எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்றோம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கிளாரிட்டியா இருந்தாதான் ரியாலிட்டி ஒன்று இருக்கு. அது தெரிஞ்சு நம்ம பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா என்ன கேட்கிறாங்களோ அதை விட தாண்டி நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட லிமிட்டையும் என்னன்னா புஷ் பண்ணி வந்து என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 100க்கு அதாவது 100 மார்க்குக்கு 70+ மார்க் எடுக்கலாம் ஈஸி கிடையாது. நிறைய எஃபோர்ட் வந்து நீங்க போட வேண்டியது இருக்கும். அதை மாதிரி தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நீங்க பண்ணணும். சரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பேசிக்கா பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா என்ன மாதிரி வேகன்சி இருந்தது, ப்ரீவியஸ் இயர்ல என்ன இருந்தது, எந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இருக்கலாம், இது வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தலாம். சரி குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன 12th லெவல் அவங்க சொல்லும் போது என்னன்னா அண்டர் கிராஜுவேட் 12th லெவல் தான். பட் இதுலயுமே வந்து சில பேருக்கு வந்து டவுட் எல்லாம் சார் நான் 10th முடிச்சேனே என்னன்னா டிப்ளமோ வந்து நான் முடிச்சேன். ஸோ 10th முடிச்சுனே வந்து நான் டிப்ளமோ பண்ணேன். ஸோ நான் எலிஜிபிளான்னு கேட்டேன்னா எஸ் எலிஜிபிள் தான். அவங்க என்னென்ன பாருங்களேன் 12th முடிச்சிருக்கணும் ஆர் அதுக்கு ஈக்குவலன் அப்படின்னு சொன்னாங்க. 10th+ டிப்ளமோ முடிச்சாலுமே என்னன்னா அதுக்கு ஈக்குவலண்டா தான். ஸோ அதனால என்ன நீங்களும் எலிஜிபிளா இருப்பீங்க. 4 போஸ்ட் இருக்கு. 4 போஸ்ட்ல என்ன 12th ஆர் அதுக்கு ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்றும் கிடையாது. இங்க நம்ம B2, C2, A3 அப்படின்னு இருக்கா. இப்போ இதோடது வந்து என்னன்னா இதான் அந்த ஸ்டாண்டர்ட் A3, B2, C2ஓட வந்து ஸ்டாண்டர்ட் விஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதான் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரயில்வேக்குள்ள வரேன், ரயில்வே எக்ஸாமுக்குள்ள வரேன் அப்படின்னா இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு ஒரு சின்ன கிளினிக் வந்து இங்க இருந்துச்சுன்னா இல்லை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா ஐ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மிஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது நான் எந்த ஸ்டாண்டர்ட்ல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல, இது வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுங்க அவங்க என்ன சில டெஸ்ட் தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துக்கலாம். இது எதுக்காகனா லாஸ்ட் இதுல தான் உங்களுக்கு வந்து என்னன்னா இதுவாக வரும். அதாவது எப்படின்னா சொல்ல வரேன்னா எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம். எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு
அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மெடிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல்ல வந்து இந்த இந்த விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ப்ராப்பரா வந்து பார்ப்பாங்க. இது நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னா அங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வேணும், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம். எல்லாமே பண்ணி ஃபைனல் நம்மள அறியாமல ஒண்ணு மிஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். அது தாங்கவே முடியாது. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம என்ன பண்ண முடியும்னா, நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். சரி. இது வந்து பார்த்தாச்சா? விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து வாங்க. அடுத்து நம்மளோட வந்துனா ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். 18ல இருந்து 30 வரைக்கும் தான் வந்து எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப 1/1/2008க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா பொறந்திருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணா பொறந்திருக்கும். இப்ப அதே இது வந்து யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் 2/1/1996க்கு அப்புறம் பொறந்திருக்கணும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து லோவர் ஏஜ் லிமிட். இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட். யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் 2/1/1996க்கு அப்புறம் தான் வந்து பொறந்திருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 2/1/1993க்கு அப்புறம் பொறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 2/1/1991க்கு அப்புறம் வந்து பொறந்திருக்கணும். ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கம்யூனிட்டி பொறுத்தது என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் வரும், ரிலாக்ஸேஷன் வரும். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம். இது எக்ஸ் சர்வீஸ் மேனா உங்களுக்கு ஏத்தாப்புல வந்துன்னா வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆல்மோஸ்ட் எலிஜிபிளா இருப்பீங்க. பட் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா வந்து செக் பண்ணுங்க. இப்ப கரெக்டா என்னோட வந்து ஏஜ் வந்து என்ன இதுல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல சார் நினைச்சீங்கன்னா, ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல வந்து போடுங்க. அதுல வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல வந்து என்னன்னா கரெக்டா என்ன ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து பாத்துக்கிற போது வந்து ஒரு எங்கேயும் கன்ஃபியூஷன் வராது. அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, ஏஜ் வந்து பார்த்தாச்சா? இப்ப என்னன்னா ஏஜ் பார்த்ததுல இன்னொரு டவுட் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஏஜ் வந்து கிளைம் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப ஓபிசியோட சர்டிபிகேட் வந்து இந்த ஓபிசி இந்த இது இந்த ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணணும்னா முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி வந்து கேண்டிடேட்மே என்ன இருக்குன்னா நம்ம கிட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கணும். இடபிள்யூஸ்க்குமே என்னன்னா சர்டிபிகேட் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம யூஆர் வருவோம். நம்ம யூஆருக்கு எதுவுமே என்னன்னா சர்டிபிகேட் வந்து தேவை கிடையாது. இப்போ இந்த சர்டிபிகேட்லாம் வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் எல்லாமே வந்து பாஸ் ஆயிட்டாங்க. பட் ஃபைனல் வந்து என்னன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போன்றதுக்கு முன்னாடி அவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, சார் இந்த மாதிரி வந்து என்னன்னா நான் எக்ஸாம் வந்து எல்லாம் கொடுத்துருந்தேன். அப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி சான்றிதழை வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஏத்துக்கிறவங்கள கேட்டீங்கன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. எதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு சர்டிபிகேட் வேற இருக்கும். அதாவது என்ன ஓபிசி நான் கிரீமி லேயர்லாம் என்னன்னா தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து வாங்கணும். நீங்க வாங்காம இருக்கீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர்னு சொல்லிட்டு வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கணும். இதை வாங்குறதுக்கு இன்கம் சர்டிபிகேட் வேணும். அதே மாதிரி வந்து நம்ம சாதி சான்றிதழ் வேணும். இதை வச்சு தான் என்ன பண்ணணும் வாங்க முடியும். நீங்க தாசில்தார் ஆஃபீஸ் இல்ல இ சேவை மையத்துல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ப்ராப்பரா வந்து சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்டிபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிபிகேட்டை ப்ராப்பரா வச்சு என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ்க்கு என்னன்னா சர்டிபிகேட் இருக்கு. அதுவும் என்னன்னா தாசில்தார் ஆஃபீஸ். எஸ்சி எஸ்டிக்கும் தாசில்தார் ஆஃபீஸ் தான். இடபிள்யூஎஸ்க்கு அதுதான். ஓபிசிக்கு இதுதான். இது எதுக்காக சொல்லனா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷரா வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மாதிரி சொன்னாங்க. ஏதாவது வந்து என்னன்னா ஒழுங்கா ப்ராப்பரா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்காம இருந்துச்சுன்னா ஒரு மென்டர் யார்ட்டையாவது வந்து ஒரு சீனியர் இல்லை வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியை பேசும்போது இது ரிலேட்டடா யாராவது கைட் பண்ண எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கங்க. அதாவது 7871385142. உங்களுக்கு உண்மையிலே ஜென்யூனா டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இது எதுக்கான மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுக்கு லைட்டா வந்து நம்ம புஷ் பண்ண போதும். இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும் அவங்களே அதுக்கப்புறம் வந்துன்னா ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஜஸ்ட் அந்த லிட்டில் புஷ்ஷுக்காக தான் என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அடுத்து வாங்க. இப்ப எக்ஸாமோட வந்து ஃபீஸ் வாங்கலாம். என்னன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் மீன்ஸ் யார் யாரெல்லாம் வர மாட்டாங்கன்னா எஸ்சி கேட்டகரியா இருக்கும், நம்ம எஸ்டிக்குல இருக்கும், இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கும், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இல்ல வந்து மைனாரிட்டி ஆர் எக்கானமிலி பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த இதுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பே பண்ணணும்னா 250 ரூபா வந்து பே பண்ணணும். இது இல்லாம இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யூஆர், இடபிள்யூஎஸ், அதே மாதிரி வந்து என்னன்னா ஓபிசி இதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம இதுல வருவோம்னா 500 வந்து நம்ம பே பண்ணணும். 500 இங்க வந்து 250 ரூபா. பட் இதுலயுமே என்ன அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 400 ரூபா என்ன பண்ணிடுவாங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாவும் கம்ப்ளீட்டா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. பட் இங்க 400 ரூபா மட்டும் தான் பண்ணுவாங்க. 100 ரூபா வந்து பண்ண மாட்டாங்க. இது எப்ப அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். அது எப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து எழுதிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இதான் ஆல்மோஸ்ட் வந்து
சென்ட் பண்றதுக்குலாம் என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 டு 7 மாசம் எடுத்துக்குவாங்க. அது வந்து என்னன்னா பொறுமையா அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2024 எக்ஸாம் வந்து 2025 தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அந்த 2020 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அதோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால டைம் எடுக்கலாம். ஒரு 6, 7 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா சென்ட் பண்ணுவாங்க. ஆனா டெஃபினட்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமோட ஃபீஸ். சரி, இப்ப முக்கியமானது தான் இதான். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து சிபிடி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்கா. இதுல 2 போஸ்ட்டுக்கு என்னன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது கிளர்க்கம் டைபிஸ்ட் இருக்கு. ஸோ கிளர்க்கம் டைபிஸ்ட் இருக்கனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க டைப்பிங் ஸ்பீடை வந்து என்னன்னா பார்ப்பாங்க. அதுதான் ஸ்கில் டெஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி கிடையாது. நீங்க அந்த சிபிடி 1, சிபிடி 2 இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம்ல கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, அப்படியே ப்ராப்பரா அதாவது என்னன்னா பேரலா என்ன பண்ணுங்க, ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்துன்னா பழகிக்கணும். இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்ப கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்காதுன்னா ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். இது முடிச்சா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மெடிக்கல் வந்து கூப்பிடுவாங்க. இவ்வளவுதான் இருக்கும். இதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸ்கில் டெஸ்ட் இருக்கா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல், அடுத்து ஃபைனலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷனுக்கான வந்துன்னா அந்த ரிசல்ட்டை வந்து விடுவாங்க. இந்த என்டையர் வந்து என்டிபிசி நடக்கிற வந்து ப்ராசஸ். சரி, இப்ப நோட்டிபிகேஷன்ல அதாவது இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 12th லெவல் நோட்டிபிகேஷன்ல சிலபஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சிபிடி 1ஓட சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் இருக்கும், மேத் 30 கொஸ்டின், ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்த கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கும். டைம் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ். அப்போ 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா 1/3 என்ன ஆகுனா நெகட்டிவ் அப்படின்னு போகும். சரி, ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா பண்ணனா 1 மார்க் வரும், தப்பா பண்ணா 1/3. 1/3 மீன்ஸ் சொன்னா 0.33 என்ன பண்ணிடும்னு வச்சுக்கலாம், நெகட்டிவா வந்து எடுத்துருவாங்க. சரி, நெகட்டிவ் மார்க் இருக்கு. இது எப்போதும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தா டீடைல் சிலபஸ் பார்த்தா மேக்ஸ்ல வந்து பேசிக் மேத் அண்ட் அட்வான்ஸ் மேத் ரெண்டுமே இருக்கும். அட்வான்ஸ் மேத்னா இந்த அல்ஜிபரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்வான்ஸ் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் மேத் வந்து எல்சிஎஃப், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைமண்ட் ஒர்க் இதெல்லாம் வரும். ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். மேத்துக்கும் ரீசனிங்க்கும் என்ன பண்ணணும், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து நீங்க ஃபோன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து நீங்க நிறைய சால்வ் பண்ணணும். அதன் மூலம் தான் என்னன்னா என்டிபிசில வந்து எப்படி கேட்கறாங்க, எந்த மாதிரி அப்ரோச் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாத்தீங்களா. ஸோ 40 கொஸ்டின் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் இது என்னன்னா பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கானமி, சயின்ஸ், கம்ப்யூட்டர், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர் இதுல இருந்து தான் வந்து கேட்பாங்க. நான் டீட்டெயிலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவேன். அதுல ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து கொடுப்பேன். எதுக்காகனா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக என்டையர் ஜிஎஸ் தான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னன்னா அதுல எப்படி நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து சொல்லிடுறேன். ஆனா அதை பத்தி நீங்க என்ன பண்ணா ஒரி பண்ண தேவையில்லை. இது சிபிடி 1ஓடது. அடுத்து வாங்க செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுல பாருங்க 50 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஏன்னா இந்த ஜிஎஸோட ரோல் வந்து ரொம்பவே வந்து ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மேத் பொறுத்தளவுக்கு 35 கொஸ்டின், ரீசனிங் பொறுத்தளவுக்கு 35 கொஸ்டின், மொத்த கொஸ்டின் 120 கொஸ்டின். ஆனா டைம் பாருங்க சேம் தான், அதே 1.5 மணி நேரம். ஆனா கொஸ்டினோட இது மட்டும் என்ன கூடும், இங்க 120 கொஸ்டின், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 100 கொஸ்டின்ஸ். இதோட சிலபஸும் பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ், ஒரு வார்த்தை கூட வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. மேத்ல அதே தான், ரீசனிங்ல அதே தான், ஜென்ரல் அவேர்னஸ்ல அதாவது என்ன சொல்ல வாரு அப்படின்னா இங்க நீங்க சிபிடி 1க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுல இருக்க சிலபஸ் அதே சிலபஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிபிடி 2க்குமே இருக்கும். ஆனா கொஸ்டின் மட்டும் என்னன்னா கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இது மட்டும் தான் வேரியேஷன். அப்ப என்ன பண்ணணும்னா என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறனாவே அந்த ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ண போதும். ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்றத டெப்தா ப்ரிப்பேர் பண்ணணும். டெப்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க என்டையரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜென்ரல் அவேர்னன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னெல்லாம் வந்து என்ன டாபிக் இருக்கு எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். இப்ப இது எல்லாமே பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் எனக்கு ஓகே சார், நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். யோசிக்க கூடாது, டக்குன்னு என்ன பண்ணணும், ஆர்ஆர்பியோட ரயில்வே வந்துன்னா வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு என்ன பண்ணிருங்கன்னா அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு வாரம் 2 வாரம் போட்டும் அதுக்கப்புறம் என்ன அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சில டவுட்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது ஏதாவது வந்து டவுட்டா
மிஸ்டேக்கை பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், அது மறுபடியும் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணலாம், பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாம வந்து அகைன் ஒரு வாட்டி வந்து பண்றதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால என்ன மிஸ்டேக் பண்ணாம என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஏதாவது அப்ளை பண்ணும்போது டவுட் வந்தா கூட நான் நம்பர் சொல்லியிருக்கேனா, எனக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க கால் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுன்னா வாட்ஸ்அப்ல வந்து ரெக்கார்டட் மெசேஜா போட்டுருங்க. அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் சம்டைம்ஸ் நான் கிளாஸஸ்ல இருக்கும்போது உங்களோட கால் வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ப்ளஸ் இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.